அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். பேங்க் ஆஃப் பரோடாவில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் 2500 காலி பணியிடங்களுக்கான லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷனை இப்போ லேட்டஸ்ட்டாக பேங்க் ஆஃப் பரோடாலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2500 காலி பணியிடங்களுக்கு இந்த வேக்கன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பதவிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு பார்த்திங்கன்னா 4ஆம் தேதி 7வது மாதம் 2025 24/7/2025 நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஜூலை மாதம் 24ஆம் தேதி தான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி. லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் அப்படிங்கிறது தான் ஒரு போஸ்ட்டு. இது வந்து ஒரு நிரந்தரமான வேலை தாங்க. ரெகுலர் பேசிஸில் தான் அவங்க நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முழு தகவல் பார்க்கலாம் வாங்க. லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கு மொத்த காலி பணியிடங்கள் 2500 சொல்லியிருந்தோம். அதற்கான வயது வரம்பு குறைந்தபட்சம் 21ஆகவும் அதிகபட்சம் 30ஆகவும் வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு வருடம் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 1 year ஆஃப் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் as an officer in any scheduled commercial bank or any regional rural bank as listed in second schedule of Reserve Bank of India only அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு வருட அனுபவம் நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கானது இருக்கணுங்க, அதையும் பார்த்துக்கோங்க. காலி பணியிடங்கள் 2500 ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் தமிழ்நாட்டுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 60 காலி பணியிடங்களுக்கு உங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. முக்கியமாக தமிழ் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கும் வேக்கன்சிஸ் இருக்குது. தமிழ்நாட்டிலே உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். மொத்த காலி பணியிடங்கள் தான் 2500 பார்க்குறோம். வயது வரம்பு பார்த்தோம், அதற்கான வயது தளர்வும் பார்த்துக்கலாம். எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கும் எஸ்டிக்கும் 5 வருடங்கள் வயது தளர்வு, ஓபிசி என்சிஎலுக்கு 3 வருடங்களும், பிடபிள்யூடியில் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் இருந்தீங்கன்னா 10 வருடங்களும், ஓபிசிக்கு 13 வருடங்களும், எஸ்சி எஸ்டிக்கு 15 வருடங்களும் உங்களுக்கு வயது தளர்வு கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் உங்களுக்கு வயது தளர்வு இருக்கும். நீங்கள் அதையும் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பதவிக்கான விண்ணப்ப கட்டணம் அப்ளிகேஷன் ஃபீஸ் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் அண்ட் ஓபிசிக்கு 850 ரூபாயும், எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் மற்றும் பெண்களுக்கு 175 ரூபாயும் அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பதவிக்கான சம்பள விகிதம் 48,480 85,920 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஒரு ஹை சேலரியில் உங்களுக்கு இந்த போஸ்டிங் இருக்கும், தெரிஞ்சுக்கோங்க. போஸ்டிங் உங்களுக்கு அந்த தமிழ்நாட்டிலே இருக்குங்கிற மாதிரி அவங்க மேலே மென்ஷன் பண்ணிட்டாங்க. எத்தனை வேக்கன்சி இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த பதவிகளுக்கு தேர்வு செய்யும் முறை செலெக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு ஒரு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். அதை தொடர்ந்து ஒரு இன்டர்வியூ இருக்கும். ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் இப்போ நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம். மொத்தம் 120 கொஸ்டின்ஸ்க்கு 120 மார்க்குக்கு 120 மினிட்ஸ்க்கு நடக்குதுங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ், பேங்கிங் நாலேஜ், ஜென்ரல் அண்ட் எக்கனாமிக் அவேர்னஸ், ரீசனிங் எபிலிட்டி அண்ட் குவான்டிட்டிக் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த அடிப்படையில் உங்களுக்கு சிலபஸ் வைக்கிறாங்க. நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கலாம். இந்த பதவிகளுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு பேங்க் ஆஃப் பரோடா அவங்க பேங்க்கோட கெரியர் பேஜ்க்கு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷனும் அப்ளை லிங்க்கும் இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நோட்டிஃபிகேஷன். அப்ளைனுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க முடியும். அடுத்து எக்ஸாமினேஷன் இருக்கும், ஆன்லைன் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது உங்களுக்கு தமிழ்நாட்டிலேயே எக்ஸாமினேஷன் சென்டரும் இருக்கும். அது எங்கேங்கிறது பார்த்துக்கலாம். தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், கடலூர், விருதுநகர், இங்கெல்லாம் தமிழ்நாட்டில் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் போட்டுருவாங்க. அதனால் நீங்கள் தமிழ்நாட்டிலே எக்ஸாம் சென்டர் இருக்குது. உங்கள் ஊர் பக்கத்துலேயே உங்களுக்கு அருகாமையிலே இல்லை உங்கள் மாவட்டத்திலேயே எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த பேங்க் ஆஃப் பரோடாவோட லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனையும் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த கெரியர் பேஜ் லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தரவாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.